மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அஜித் சார் எவ்வளவு வேதனையோட எவ்வளவு கஷ்டத்தோட அந்த வேலையை செய்யறாரு. என்னை பத்தி கம்மியா தான் யோசிப்பாரு, இன்னொருத்தங்களை பத்தி அதிகமா யோசிப்பாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஒரு பூஜை பண்ணுவேன், அப்ப அவரே கேட்பாரு, இல்ல மாஸ்டர் நம்ம கூட இருக்கவங்களை நம்ம நல்லா வச்சுக்கிட்டா நம்மள கடவுள் நல்லா வச்சுப்பா மாஸ்டர். நாங்க 90% அவருக்கு சேஃப்டி கொடுப்போம். ஒரு 10% வந்து அன்எக்ஸ்பெக்ட் ஆக்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, அவர் மேல நான் பயங்கர கேர் எடுத்துப்போம். ஒரு அடி கிடையாது சார் அவருக்கு. அவருக்கு கீழே வந்து சேஃப் ஆனான்னு முதல் கேட்ட ஆரோ ஓகேன்னு தான் கேட்டேன். ஆரோ வந்து ரொம்ப ஜாலியா தான் இருந்தாரு. கார்ல இருந்து வெளியில எடுக்கும்போது ஆரோ ஓகே நாங்க எல்லாம் கேட்டோம். மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் அப்படின்றாரு. அவர் பயங்கர கட்ஸ் சார், அவர்கிட்ட வந்து மனதைரியம் அதிகம். அஜித் சார் ஆரோவுக்கு சாரி சொன்னாரா சார்? தன்னைத்தானே நம்புவாரு, தன்னைத்தானே இது பண்ணுவாரு. டிஃபரெண்ட் சிக்கனா செஞ்சு கொடுப்பாரு. அவர் என்டர்டைன்மெண்ட்ன்றது எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கணும், சமைச்சு எல்லாரும் சாப்பிட வச்சு பார்க்கணும். இன்னமும் அஜித் சாருக்கும் லைகா ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு சின்ன பனிப்போர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஏதோ ஒரு பேசணுன்றதுக்காக ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கூடாது, அதை வச்சு அப்படியே பெருசா ஊட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, லைக்கா ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது கான்ட்ரவர்சி இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு டோட்டலா. ஸோ டைரக்டர் அதுல தான் கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டாரு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மைக்கேல் வசந்த். இப்போ நம்ம கூட விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சார். ஹாய் சார். இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப பிஸி வணக்கம். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு நன்றி சார். உடனே இப்ப சமீபத்துல கடந்த சில நாட்களா விடாமுயற்சி திரைப்படத்துல அஜித் சார் அவருடைய அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் சார், அந்த ஆக்சிடென்ட் மொமெண்ட் தான் ஆக்சுவலா பெருமளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் மொமெண்ட்ல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல, இது இந்த படத்தை பத்தி நான் அதிகமா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. என்ன லைக்கால அது மாதிரி கண்டிஷன் எங்களுக்கு. ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஒரு நாள் உங்க ஸ்டுடியோக்கே வந்து இந்த படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசணும். இந்த படத்துல அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்கு, எல்லாரோட உழைப்பு இருக்கு. மெயினா இப்ப பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க இந்த சீக்வன்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த சீக்வன்ஸ் ஏன் வெளியிடுறாங்க அப்படின்றது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இது எதுக்கு பப்ளிசிட்டி பண்றாங்க, இது அந்த மாதிரி விஷயங்கள் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. இது பப்ளிசிட்டிக்காக பண்ணல. அவருக்கு பப்ளிசிட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அஜித் சாருக்கு பப்ளிசிட்டி பண்ணி தான் அஜித் சாரா வரணுமா அப்படின்னு இல்ல. எங்களுக்கு வேணா பப்ளிசிட்டி தேடிக்கலாம், அவருக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. இருந்தாலும் அது ஏன் போட்டாங்கன்னா, இந்த படம் டிராப் ஆகுது, நிறைய அந்த படத்தை பத்தி விமர்சனங்கள் அதிகமா மீடியாக்கள்ல பேச 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 இவ்வளவு பெரிய உழைப்பு, இவ்வளவு நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ குளிர், மைனஸ் டிகிரினா உங்களுக்கு -16 10 அப்படி ஒரு மைனஸ் டிகிரியில அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தோட இயக்குநர்கள், கேமராமேன், நானா இருக்கட்டும், ஸ்டென்ட் கலைஞர்களா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், லைட் ஆபீசர்ஸ் இருக்கட்டும், ஹோல் க்ரூ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுல ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு அந்த காட்சியிலே தெரிஞ்சிருக்கும். இந்த வழிகளை வந்து சொல்றது உங்களுக்கு, என் வழியை வந்து போட்டா யாராவது இப்படி பேசுவீங்களா? என்னோட டைரக்டர் வழியை வந்து சொன்னா யாராவது பேசுவீங்களா? என்னோட ப்ரொடக்ஷன் ஆளுங்க பேசினா ஏதாவது போடுவீங்களா? ஸோ இந்த வழியை வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டார் லெவல்ல போட்டோம்னா இவ்வளோ வருது. நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் தெரியணும்னா, அஜித் சார் எவ்வளவு வேதனையோட எவ்வளவு கஷ்டத்தோட அந்த வேலையை செய்யறாரு, எவ்வளவு டெடிகேஷன், அந்த ஒர்க்குக்காக எவ்வளவு டெடிகேஷன் பண்றாரு. அவர் நினைச்சா சாதாரணமா பாடி டபுள போட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். நான் வாங்குற சம்பளத்துக்கும் என்னை நம்பி இருக்கிற என்னோட ரசிகர்களுக்கும் நான் என்னால முடிஞ்சது நான் அவுட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய முயற்சி தான் அவர்கிட்ட அந்த விடாமுயற்சியே. அவர் வந்து எப்பயுமே வந்து இன்னொருத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிப்பார், தன்னை பத்தி கம்மியா தான் யோசிப்பாரு, இன்னொருத்தவங்களை பத்தி அதிகமா யோசிப்பாரு. அது நானே சில நேரத்துல அவரை காலையில வச்சுட்டு சாமி கும்பிடும் போது ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஒரு பூஜை பண்ணுவேன், அப்ப அவரே கேட்பாரு, இல்ல மாஸ்டர் நம்ம கூட இருக்கவங்களை நம்ம நல்லா வச்சுக்கிட்டா நம்மள கடவுள் நல்லா வச்சுப்பா மாஸ்டர் அப்படின்னு. இல்ல சார், இது சென்டிமெண்டா சினிமால நான் வந்து செய்யறது சார், யாருக்கும் அடிப்படக்கூடாது திசி அப்படின்னு சொல்லி காலையில ஆரம்பிச்சோன்னா ஒரு திசி சுத்தி போட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி நல்ல குணம் அவரு. அந்த
அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நாங்கெல்லாம் பதறி போய் சார் அப்படின்னு போகும்போது அதுதான் சொல்றாரு, மாஸ்டர் கடவுள் இருக்காரு மாஸ்டர், நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, கடவுள் என்ன ஒன்னும் சார் அதுதான் எங்களுக்கு வேணும். அதுதான் நான் உங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறேன். முதல் வார்த்தையா வருது. சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு கண்டிப்பா எதுவும் நடக்காது. ரசிகர்கிட்ட நான் சொல்லி, ஏன்னா நிறைய பேர் வருத்தப்பட்டு விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அது பண்றீங்க அப்படின்னு. நாங்க 90% அவருக்கு சேஃப்டி கொடுப்போம். ஒரு 10% வந்து அன்எக்ஸ்பெக்ட் ஆக்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டுல இருந்து சேஃப்டியா போகணும்னு ஆபீஸுக்கு போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு விபத்து நடக்கணும்னு யாருமே வண்டி ஓட்டிட்டு ஆபீஸ்க்கு போக மாட்டோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததுதான் இருக்குமே தவிர அவர் மேல நான் பயங்கர கேர் எடுத்துப்போம். ஹோல் இண்டஸ்ட்ரியில அவ்வளோ இதா இருக்கும். நாங்க ஃபைட்டர்ஸா இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டர்ஸா இருக்கட்டும், நாங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு பயங்கர கேர் தான் எடுத்துப்போம். ஏன்னா அவங்களாலதான் நாங்க இருக்கிறோம். அவங்க வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரு டோட்டல் குரூவே வந்து எல்லாருக்கும் லாஸ் ஆயிடும். அதனால அவங்களுக்கு பயங்கர நாங்க கேர் எடுத்துப்போம். அதே மீறி அவங்க வந்து டெடிகேஷனா செய்யறாங்க. இன்னைக்கு இருக்க எல்லா தலைமுறை நடிகர்களும் எல்லாமே ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாரும் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ரியாலிட்டி நிறைய விரும்புறாங்க அவங்க. அதனால இந்த நிகழ்ச்சி நடந்தது சார். அதுதான் இப்ப அஜித் சார் அவர் இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்ப அவர் வந்து இறங்கி இவ்வளவு பெரிய ஸ்டண்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. டூப் வச்சுட்டு ஈஸியா வந்து அவர் மூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் ஆனா அவ்வளவு கான்பிடென்ட்டா அவர் எடுத்து பண்ணணும்ன்றது இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா ரசிகர்களுக்காக அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ஆனா எங்களுக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கா இருந்தது, ஆனா இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதான் ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்டர்னல் ப்ளீடிங் இல்ல பிராக்சர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்பட்டுச்சா சார்? அதான் சொல்றேன் சார், அந்த கடவுள் இருக்காருன்னு சொல்லுவார் இல்லையா, ஒரு அடி கிடையாது சார் அவருக்கு. அவருக்கு கீழே வந்து சேஃப் ஆனோன்னு முதல் கேட்ட ஆரோ ஓகேன்னு தான் கேட்டாரு. ஸோ பக்கத்துலேயே இமீடியட்டா நாங்கள் ஆம்புலன்ஸ் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ஆம்புலன்ஸ் கம்பல்சரி வச்சிருப்போம். உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அவர் சாரும் பார்த்தாரு, அவங்களும் பார்த்தாங்க, எந்த இன்ஜுரிஸும் இல்லை, ஓகே நார்மல் ஓகேன்ட்டாங்க. பட் சேஃப்டி அவ்வளோ கொடுத்தோம். இந்த கார்ல வந்து அவ்வளோ சேஃப்டி இருக்கு. ஆரோவுக்கு அவ்வளோ ஆர்னஸ் போட்டிருக்கோம். சார் வந்து எப்பவுமே கார் சீட் பெல்ட் போடாமல் நடிக்கவே மாட்டோம். பைக் ஓட்டினா ஹெல்மெட் போடணும், நிறைய அவேர்னஸ். அவர் வந்து அவேர்னஸ் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு அவேர்னஸ் சொல்லுவார். சீட் பெல்ட் போடணும், பைக் ஓட்டினா ஹெல்மெட் போடணும், இப்படிதான் இருக்கணும்னு. சோ அதனால எந்த ஆபத்தும் அது நடக்கல அங்க. ஓகே சார். ஆக்சுவலா வந்து இப்ப அஜித் சார் வந்து மோட்டார் சைக்கிள் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நான் கேக்குறேன், ஆக்சுவலா இது வந்து பிளான்ட் ஆக்சிடென்டா, இது அந்த வந்து சீக்வன்ஸா சார், இல்ல இது வந்து எதர்ச்சியா நடந்த ஒரு ஆக்சிடென்டா சார்? இல்ல இது படத்துல இருக்க சீக்வன்ஸ் தான். நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். படம் வரும்போது நான் இதை பத்தி நிறைய உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா ஆரவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல அவர் பண்ணது கிடையாது. நான் அஜித் சார் வந்து நிறைய கார் ரேஸ் பண்ணிருக்காரு, நிறைய ஆக்சிடென்ட் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. ஆரவுக்கு எப்படி சார் இருந்தது? ஆரோவுக்கு வந்து ஆக்ஷன் வந்து இந்த படத்துல இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணாரு. ஸோ அவரும் ஸ்கில்டா தான் இருக்காரு. அவரு சினிமாக்கு வரும்போது பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அவங்க போயிட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி எடுத்துடுறாங்க, கிக் பாக்ஸிங்ஸ் எல்லாம் பயிற்சி எடுத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியான ஸ்டென்ட் ஆக்ஷன் பண்ணும் போது எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதெல்லாம் பயிற்சி எடுக்கும் போது. ஆரோ பேசிக்காவே எடுத்துட்டு வந்ததால கொஞ்சம் கட்ஸ் அதிகம் தான் அவருக்கும். ஸோ புதுசா வந்து சினிமா தெரியாம எல்லாம் இல்லை, நம்ம படப்பிடிப்பு எடுக்கிறோம்னு தெரியும், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு தெரியும், வண்டி என்ன ஆனாலும் சேஃபா இருப்போம்னு அவங்களுக்கு தெரியும். சோ அந்த அளவுக்கு சேஃபா வச்சு அந்த ஷாட்டை எடுப்போம் நாங்க. அஜித் சார் ஆரோவுக்கு சாரி சொன்னாரா சார்? ஆரவ் சாரி எல்லாம் இல்ல. ஆரவ் வந்து ரொம்ப ஜாலியா தான் இருந்தாரு. இந்த ரோலர் காஸ்ட்ல எல்லாம் போயிட்டு ஒரு ஆளுங்க வந்துட்டு அந்த ஒரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் என்ஜாய் பண்ணி வெளியில வந்தார். கார்ல இருந்து வெளியில எடுக்கும்போது ஆரவ் ஓகே நாங்க எல்லாம் கேட்டோம், மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் அப்படின்றாரு. அந்த மாதிரிதான் அவர் என்ஜாய் பண்ணி தான் போறேன். ஆக்ஷன்னாலே நாங்க அவ்வளவு சேஃப்டி கொடுத்துருப்போம். அதுல அந்த நேரத்துல இருக்கிற பதப்பரப்பு இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும், அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க. பட் சேஃபா இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல ஆவல. ஓகே சார். இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ரா பர்சனலா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அஜித் சார் வந்து அவருடைய மகனோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு போறாரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஷூட்டிங் வராரு. ஷூட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, ஆக்சுவலா அந்த அவரோட இந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? ஆக்சுவலா அவர் பயங்கர கட்ஸ் சார். அவர்கிட்ட வந்து மனதைரியம் அதிகம். அதுதான் அவருடைய இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கே காரணம். ஒரு மனிதன் வந்து ஜெயிக்கணும்னா தன்னோட வலிமை தனக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு மத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு அந்த மாதிரி அவர் இருக்க மாட்டார். தன்னைத்தானே நம்புவாரு, தன்னைத்தானே இது பண்ணுவாரு. அந்த ஒரு லேர்னிங் தான் அவர்கிட்ட அதிகமா இருக்கு. அதனால அவர்கிட்ட பயங்கர கட்ஸ் இருக்குது. ஓகே. அந்த வந்து அஜர்பைஜான்ல வந்து அஜித் சார் பிரியாணி எல்லாம் சமைச்சு போட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இங்க நாங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தோம், சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கூட. பிரியாணி எப்படி இருந்தது? அங்க வந்து சூப்ஸ், நிறைய சூப்ஸ், சிக்கன்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் சிக்கனா செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு போலன்னா அவருக்கு அதான் வேலை. அவர் என்டர்டைன்மெண்ட்ன்றது எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கணும், சமைச்சு எல்லாரும் சாப்பிட வச்சு பார்க்கணும்.
எல்லாரையும் சாப்பிட வச்சு ரசிக்கணும். எப்படி இருக்கு எல்லாரும் கேட்கட்டும். எல்லாரும் சொல்லுவாங்க சார் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அதை ஓகே நான் நாளைக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், அது இன்னும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க மூஞ்சில புன்னகையோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். சார் இன்னொரு கேள்வி வெளியில இந்த கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டு இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். இப்போ இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் கூட சுரேஷ் சந்திரா அவர்களுடைய பேஜ்ல இருந்து தான் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு அபிஷியலா ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணலையே ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டு இருந்தாங்க. இன்னமும் அஜித் சாருக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சின்ன பனிப்போர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். இப்போ இந்த மந்த் எண்டு கிளம்புறாங்க, நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஷூட் ஸ்டார்ட் ஆகிட போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு லைக்கான்றது எவ்வளவு பெரிய நிறுவனம் தெரியும், அஜித் சார் எவ்வளவு பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும். இவங்களுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அதாவது ஏதோ ஒரு பேசணுன்றதுக்காக ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கூடாது அதை வச்சு அப்படியே பெருசா ஊட்டிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ராங்கான விஷயம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், தெரியாமையே பேசிடக்கூடாது அப்படின்றது. ஏதாவது இவங்க ஒரு சொல்லியிருக்காங்க, லைக்கா ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது கான்ட்ரவர்சி இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, அவ்வளோ டிராவலிங் பண்ணுவாங்க அவங்க கூட, அதெல்லாம் கிடையாது. அங்க இருந்த சூழ்நிலை வந்து நாங்க போற டைம்ல இருந்த வெயில் படம் ஒரு படம் நடக்கிற கதையில எங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு டோட்டலா. ஸோ டைரக்டர் அதுல தான் கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டாரு. டைரக்டருக்கான ஒரு கிளைமேட் இல்ல. அதுக்காக தான் பேக்கப் பண்ணி வந்தோம். கண்டினியூஸ் ஸ்னோஃபால் எவ்வளவு நாள் அவ்வளவு க்ரூவை வச்சு வெயிட் பண்ண முடியும்? ஒரு 100-150 பேரை இந்தியால இருந்து கூட்டு போயிட்டு டெய்லி வெயிட் பண்ணுவோம். ஒரு நாள் ஸ்னோஃபால் வந்துச்சுன்னா அது கரையறதுக்கு 3 நாள் ஆகும். ஸோ 3 நாள் வெயிட் பண்ணணும். 3 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி ஷூட்டிங் மேல மழை வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த ரோடு ட்ரையா எடுத்திருப்போம் ஷார்ட்ஸ், மழை வந்து வெட் ஆயிடும். அப்ப எப்படி ஷார்ட் எடுப்போம்? இதெல்லாம் தான் எங்களுக்கு ப்ராப்ளம், வேற ஒன்றும் கிடையாது. பட் அந்த ஊரை வந்து நாங்க சூஸ் பண்ணது ஒரு நல்ல லொகேஷனுக்காக சூஸ் பண்ணோம். ஒரு நல்ல பொருள் கிடைக்கும் போது நிறைய அதுல கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? ஒரு மலையில போய் ஒரு சாமியை பார்க்கணும்னா பல மேடு பள்ளங்களை ஏறி தான் அந்த கடவுளை போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி நல்ல லொகேஷன் அனுபவிச்சாதான் நல்ல ப்ராடக்ட் எங்களுக்கு கிடைக்கும்ன்றதால நாங்க அப்படி பண்றோம். ஓகே சார். நான் வந்து இந்த படத்தோட அடுத்த மெயின் பில்லர் வந்து மலில் திருமணி சார் அவர்கள் தான். அவர்களுடைய ஒர்க் பத்தி சொல்லுங்க சார். வெரி டெடிகேஷன் பர்சன் அவரு. அதாவது அவர் மேல வந்து பயங்கரம் கான்பிடன்ஸ் அதிகம். அவர் நினைக்கிற ஷாட் வர வரைக்கும் விட மாட்டாரு. அதுக்காக எங்க கிட்ட எல்லாம் இன்னொரு ஒன் மோர் போலாம். அதுக்கேற்ற மாதிரி அஜித் சாரும் வந்து மகிழுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா ஒன் மோர் போலாமா சார்? இல்ல சார் எனக்கு எடிட்டிங் கட் இருக்கு, அங்க போயிட்டு போலாம்னாரு. அது மகிழ் சாருக்கு அந்த மேக்கிங் வந்து வேற டைப் ஆஃப் மேக்கர் அவரு. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவார், இல்ல மாஸ் எனக்கு ஒரு ஒன் மோர் வேணும், அந்த லென்த்தி ஷாட் ஒன் மோர் வேணும். அப்படிதானே தவிர ஒரு டெடிகேஷன் பர்சன், ஒர்க்கர், நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ளவர், எப்படி என்ன யாரை எப்படி வச்சு ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல டைரக்டர். இன்னைக்கு வர யூத்ல இருக்க டைரக்டர்ல அவரும் ஒரு மிக சிறந்த டைரக்டரா வரக்கூடியவர். கண்டிப்பா. அது வந்து இந்த ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போதே பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு சார். ஆக்சுவலா படம் எப்படி வர போகுது, டீசர் எப்படி இருக்க போகுது, குறிப்பா ஸ்டன் சீக்வன்ஸ் சார். ஸ்டன் சீக்வன்ஸ் இன்னும் படத்துல என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் சார்? எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் நாங்க? நீங்க கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அஜித் சாரோடைய ஒரு படத்துக்கு ஒரு சில வார்த்தையிலே முடிச்சிட்டீங்க. நான் ஒன்னும் புதுசா வந்து பண்ண போறது இல்ல. ஆமா, அஜித் சார் பண்ணாத ஃபைட் இல்ல, அவரு எடுக்காத ஃபைட் மாஸ்டர்ஸ் இல்ல, எல்லாரும் எடுத்திருக்காங்க. சீக்வன்ஸ் அமையும் போது ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு அது கிடைக்கிற வரப்பிரசாதம் எல்லாருக்குமே ஒரு படத்துல கிடைக்காது. எனக்கு கிடைக்கிற படத்துல சீக்வன்ஸ் அப்படி கிடைக்குது. துணிவுல எனக்கு கிடைச்ச ஒரு சீக்வன்ஸ். அதுக்கு முன்னாடி வலிமையில பைக் சீக்வன்ஸ் எடுத்தாரு திலீப் சுப்ராயன் மாஸ்டர். எனக்கு வரும்போது ஒரு பேங்க்குள்ள ராபரி கன் ஷோ அந்த மாதிரி கிடைச்சது. இப்ப வேற மாதிரி இருக்கு. ஒரு சீக்வன்ஸ் அமையும் போது தான் ஒரு ஃபைட் மாஸ்டருக்கும் அந்த படத்துல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் ஒரு பேர் கிடைக்கும். இந்த படத்துலயும் எனக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ், நல்ல ஒரு மூட் இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்துல இன்னும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்புறேன். கண்டிப்பா சார். தொடர்ந்து நீங்க எங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் சார், ஸ்டண்ட் மூலமா. நாங்களும் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி. கண்டிப்பா சார். நம்ம இன்னும் டீடைலா பேசணும் சார். கண்டிப்பா படமோ இல்ல டீசரோ வரும்போது நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க சொல்லுவீங்க நாங்க நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். இந்த நேரத்துல ரசிகர்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான், நீங்க கவலைப்படாதீங்க. அஜித் சாரை நாங்க அவ்வளவு சேஃபா வச்சுப்போம். எங்க வீட்டு குழந்தைங்களை நான் எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரிதான் அஜித் சார் எல்லா நடிகர்களையும் பாத்துப்போம். அதனால அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, எதுவுமே இது பண்ணாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் சேஃபா இருக்காரு. அவரை மாதிரி ஒரு டெடிகேஷன் ஒர்க்கரை பார்க்கவே முடியாது. பட் ஆக்ஷன்ல நிறைய ரசிகருக்காக தான் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. நாங்க குறைச்சிக்குன்னு சொல்ல மாட்டோம். அதுதான் இன்னொரு அடுத்தடுத்த படி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ சேஃப்டி நிறைய கொடுக்குறோம் நாங்க. அதனால அவரும் தைரியமா செய்வாரு. அதனால ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய ஒரு சந்தோஷமான படமா இருக்கும்னு சொல்றேன்.
பாய் பாய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல், கோவை. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.